எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவக்காயின்னு ஒரு காய் இருக்கிறதே தெரியாதுங்க. நிறைய பேர் இதில் பொரியல் ரெசிபிஸ் பண்ணுறாங்க. பட் நான் ஒரு தடவை புளிக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா வந்தது. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கடாய் விட்டு ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அதில் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே ஆயிலில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிச்சதும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக குருமிளகு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி அதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருக்க கோவக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிரும். காய் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த காய் வந்து நல்லா சுருள வெந்துருச்சு அப்படின்னா பார்க்கறக்கு நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும். குழம்பும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஃப்ளேவர்லேயே சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி